ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது படி பார்க்கும் பொழுது தற்போது தை மாதம் பிறந்திருக்கு. இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நாட்களை தான் தை மாதம்னு சொல்கிறது உண்டு. அதாவது 2026ஆம் வருடத்தினுடைய புத்தாண்டில் வரக்கூடிய முதல் தமிழ் மாதம் அப்படின்றது தை மாதம் தாங்க. இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லபடியாக நடக்க இருக்குது. ஏன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே இந்த காலகட்டங்கள் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தான். பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான இன்ப துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் மட்டும்தான். இந்த கிரக நிலைகள் எப்படி மாறுதோ, எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு பயிற்சியாகி அருள்பாலிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் பலன்கள் அப்படின்றதும் கிடைக்கும். அதனால் யாருடைய வாழ்க்கையில் எந்த நல்லது கெட்டது நடந்தாலுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் காரணம். இந்த கிரக நிலைகளை தான் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் நல்லா இல்லை அப்படின்றது. கிரக நிலைகள் நல்லா இருந்தால் தான் நேரம் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இப்போது இந்த தை மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் தான் இருக்குது. ஸோ ஜனவரியில் கடைசி நாட்கள்லேருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. ரிஷபராசி பார்த்திங்கன்னா ராசி மண்டலத்தில் 2வதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள்லாம் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போகுது. அப்படிங்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய தை எப்படி இருக்கும்? பொதுவாகவே எல்லாருக்குமே தை பிறந்தால் ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. ஸோ அந்த வகை வரிசையில் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பாக்கியமான காலகட்டமாக இது கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்களானது ஏற்படும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, முன்னாடி வாழ்ந்தவங்க, மூதாதையர்கள் ஏதாவது ஒரு புண்ணியம் செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த புண்ணியம் இப்போ உங்களை சேரும். ஸோ யார் என்ன நல்லது செஞ்சுருந்தாங்களோ அந்த நல்லதை நீங்கள் இப்போ அடைய போகிறீங்க. அந்த மாதிரியான ஒரு டைமிங்காக இருக்குது. அதாவது அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சண்டை, பிரச்சனை இந்த மாதிரியான பஞ்சாயத்தெல்லாம் எது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே இந்த டைமில் கிளியர் ஆகிடும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிலப்புலம்லாம் கிடக்குது அப்படின்னா அதெல்லாம் அப்படியே கடந்துகிட்ருக்கு, பல வருஷமாக இருக்குது, தலைமுறையாக கிடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கூட இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குது. குறிப்பாக தந்தை மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தந்தை மூலமாக பணவரவு இருக்குது. தந்தை மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரும். அவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் நிறைய வெற்றிகளும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அரசு மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்காம தடைப்பட்டுச்சோ அதெல்லாம் இப்போ கிடைக்கும். அதாவது டொனேஷன் வரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு கோவிலே நீங்கள் நடத்தக்கூடியவங்களாக இருக்கீங்க, இல்லை கோவில் திருப்பணிக்காக, இல்லைனா எதுவும் விளையாட்டு நடத்துகிறீங்க. ஸோ ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க, டொனேஷன் கலெக்ட் பண்ணி தான் நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கீங்க அப்படின்னா எங்கேருந்து நீங்கள் டொனேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக அந்த டைமில் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கும். தர்ம கட்டளைகள், அறக்கட்டளைகள் இதெல்லாம் நடத்தக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய வெற்றி அது 4 பேருக்கு நிறைய உதவிகளை செய்யக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புகழை ஏற்படுத்தி கொடுக்கும், பெருமை ஏற்படுத்தி கொடுக்கும், பேர் ஏற்படுத்தி கொடுக்கும். இது உங்களால் தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைத்த பேர் கிடைக்கும். நீங்கள் இல்லைன்னா அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு 4 பேர் சொல்கிற அளவுக்கு உங்களுடைய உதவிகளானது இருக்க போகுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வெளியிலேருந்தும் சப்போர்ட்டு கிடைக்கும். நீங்கள் தான் செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அதுக்கான ஒரு முயற்சியை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னாவே போதும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டே அது உங்களுக்கு பேரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுத்துடும். நல்ல ஒரு டைமிங்காக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பேர் புகழ் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போ தான் அது நிலைக்கும். அந்த மாதிரியான ஒரு நேரம். வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல யோகம் கிடைக்கும். ஏன்னா யாருமே நினச்ச உடனே வெளிநாடு போயிட முடியாது. நமக்கு என்ன தான் காசு பணம் வச்சுருந்தாலுமே கூட போகணும் அப்படின்ற ஒரு நினப்போ ஆசையோ இருக்கலாமே தவிர அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதற்கான நிறைய சந்தர்ப்பங்கள் உருவாகும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும்.
பிரம்மாண்டமான ஒரு வகையில் நீங்கள் ஏதாவது புதுசாக வாகனங்கள் நிச்சயமாக வந்து வாங்குவீங்க. அது வந்து கனரக வாகனங்களாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து டூ வீலராக கூட இருக்கலாம். எதுவோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வாகனத்தை நீங்கள் வாங்கி உங்களுக்குன்னு சொந்தமாக்கிப்பீங்க. இந்த 2026 ரிஷபராசிக்காரங்க யாரெல்லாம் ஏதாவது வாகனம் வாங்கி உங்களுக்குன்னு சொந்தமாக்கியிருக்கீங்களோ அதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான முதல் ஆதாரமாக வந்து கிடைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இவ்வளோ ஆண்டுகளாக நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம், நடக்காமல் கூட போயிருக்கலாம், முயற்சி பண்ணி தோல்விகளை பார்த்துருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் அதெல்லாம் நடக்குங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சமான வாகனங்களே வாங்கும் பொழுது நல்ல ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும். அது அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, தர்ம காரியங்கள் நிறைய செய்யுங்க. இதனால் உங்களுக்கு வளர்ச்சிகள் நிறையா இருக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஸோ எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற மனப்பான்மையை நீங்கள் அதிகமாக வளர்த்துக்கோங்க. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அடிக்கடி பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்க கட்டாயமாக கவனமாக தான் இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளை பார்த்தாலுமே கூட ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்தில் சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கூட நமக்கு எந்த வகையிலையுமே அது புண்ணியமே கிடையாது. நமக்கு எவ்வளோதான் சொத்து சுகம் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை பார்த்துட்டிங்க அப்படின்னாவே எல்லாமே வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். அதனால் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இடுப்பு, உங்களுக்கு ஆசன வாய் பகுதிகள், இந்த மாதிரி இடங்கள்லாம் பாதிப்புகள் அதிகமாக வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய உடல்நிலை அப்படிங்கிறது அவங்கள தாண்டி வேறு யாராலையும் நல்லபடியாக பார்த்துக்க முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்து செய்யணும். அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுல தப்பும் கிடையாது. நம்ம என்ன தான் சேர்த்து வைக்கணும், எதிர்காலத்துக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான செலவுகளை நம்ம செய்து தான் ஆகணும். ஸோ எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம என்ன தான் வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே கூட ஆரோக்கியமாகவும் வாழணும். நமக்கு ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பொருளாதார ரீதியாக 90% ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. சந்தோஷம் கிடைக்கும். குறிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியத்தில் தான் நிறைய பாதிப்புகள் வர மாதிரி இருக்குது. அதனால் ஆரோக்கிய விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கோங்க. கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ஸோ இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே நீங்கள் தைரியத்தோடு வந்து செஞ்சு முடிக்க முடியும். ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா தைரியக்காரகன் தான். தைரியத்தை கொடுப்பாரு, தன்னம்பிக்கை கொடுப்பாரு. அப்படிப்பட்டவர் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை வந்து கொடுப்பாருங்க. சொத்துக்களை சேர்க்கறதுக்கான யோகங்களை வந்து கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்கும். இந்த காலகட்டங்களில் குருவினுடைய சஞ்சாரம், குரு பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறாரு. ஸோ இந்த டைம் முழுக்க பார்த்திங்கன்னா வக்ர நிலையில் தான் வந்து பயணிக்க போகிறாரு. சுக்கிரனும் குருவும் வந்து பகை கிரகம் தான். ஆனால் குரு வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு தான். ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வகையில் இது நன்மைகளை வந்து கொடுக்கும். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ப குரு பகவானால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், லாபங்கள் எல்லாமே வந்து கிடைக்க போகுது. ராசிக்கு 8, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை எல்லாம் சரி செய்து கொடுத்துருவார். சரி செய்து கொடுப்பார் அப்படின்னா எல்லாமே வந்து நமக்கு தானாக நடந்துடாதுங்க. அதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் தான் கொடுப்பாங்க. நம்ம தான் பயன்படுத்திக்கணும். அதே போல் குருவினுடைய பார்வை உங்களுக்கு நல்ல இடத்துல கிடைக்கிது. 6, 8, 10 ஆகிய இடங்களில் வந்து கிடைக்கிறதுனால உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள்லாம் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக சம்பள உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்புகள் கிடைக்கும், வேலை கிடைக்கும். அதாவது உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னெல்லாம் குறுக்கீடுகளாக இருந்துச்சோ, உங்களுடைய இலக்குகள் அடையிறதுக்கு எதெல்லாம் தடைகளாக இருந்துச்சோ அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து முன்னேற்றம் அடைவீங்க. பிரிந்து போன உறவுகள் கூட இப்போ மீண்டும் கூட வந்து இணைவாங்க. ஸோ இது வரைக்கும் தொழிலில் தொல்லை கொடுத்தவங்க கூட இப்போ வந்து விலகி போயிடுவாங்க. அதனால் உங்களுடைய தொழிலை நீங்கள் ஈஸியாக வந்து விரிவுபடுத்த முடியும். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு தேவையான வாய்ப்புகள் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டங்களில் புதனுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் 2, 5 ஆகிய வீடுகளுக்கு வந்து அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 29ஆம் தேதிக்கு அப்புறமா தொழில் ஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிட போகிறாரு. ஸோ தொழிலில் திருப்திகரமான முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புதுசாக நிறைய கூட்டாளிகள் இணைவாங்க. அவங்க மூலிமா உங்களுடைய தொழிலை நீங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். வாடிக்கையாளர்களும் அதிகரிப்பாங்க. ஸோ பொருளாதார நிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாகவே வந்து உயர ஆரம்பிக்கும். அதிக முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா கூட நிறைவேறாமல் இருந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து ஈஸியாகவே முடிஞ்சிடும். உங்களுடைய தொழில், தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே புதுவான மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரனுடைய சஞ்சாரம் ரொம்பவே நல்லா இருக்குது. பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு அப்புறமா தான் கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆவார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து மாற போகிறாருங்க. ஸோ அற்புதமான நேரத்தெல்லாம் கொடுப்பாரு. தொழிலில் வாடிக்கையாளர்களுடைய வரவு அதிகமாகும்.
அதாவது பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து சரி பண்ணி புதுசாக நிறைய விஷயங்கள நீங்கள் செய்யலாம். பழைய வாகனங்கள்லாம் இருக்குன்னா கூட வித்துட்டு புதுசா வாங்கலாம். எல்லாமே புதுசா வந்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேத்துடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறப் போகுதுன்னு தான் சொல்லணும். அதாவது உங்களுடைய இல்லம் தேடி மகிழ்ச்சிகளானது வரும். உச்சத்தில இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் கூட படிப்படியா வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள மட்டுமே வந்து கொடுக்க இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தொடர்ந்து நீங்க இந்த நாட்கள் எல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யுங்க. பொதுவா சுக்கிரன் அப்படின்னாலே வெள்ளிக்கிழமை தாங்க அவருக்கு ரொம்ப உகந்தது. சுக்கிரன், மகாலட்சுமி 2 பேத்தையும் நீங்க வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்யுங்க. இது வந்து உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை ரொம்ப அதிகமாக்கி கொடுக்கும். மகாலட்சுமி தாயாருக்கும் சரி, சுக்கிர பகவானுக்கும் சரி, வெள்ளை நிற மலர்கள் ரொம்ப பிடிக்கும். வெள்ளை நிற தாமரை வாங்கி நீங்க அர்ச்சனை செய்யுங்க. சக்கரை பொங்கல் வைங்க நெய்வேத்தியமா. அதே மாரி சனிக்கிழமையில சனி பகவானையும் நீங்க வழிபாடு செய்துக்கோங்க. இதுவும் வந்து ரொம்ப நல்ல பலன்கள கொடுக்கும். இந்த மாரி ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்ய முடியாதவங்க, கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு தான் ஆகணும். அப்படின்ற பட்சத்தில, ஆதரவற்ற குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த பதிவுல நீங்க நெறைய தகவல்கள பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.